ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில ராஜயோகத்தோடு இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை தள்ளிட்டு தாண்டி போயிட்டினா அப்புறம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் உன் வாழ்க்கை மாறாது என் செல்லமே. இப்போதே நான் கொடுப்பதை மனசார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழ பழகு. நான் உனக்கு கொடுக்கும் எல்லாமே உன் தேவை அறிந்து உனக்கானதை புரிந்துதான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அதனால எந்த விதத்திலும் குறை சொல்லாம மனசை நிறைவா வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு நான் கொடுப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் மேம்பாடடையும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது நீ உன் எதிர்காலத்தை பத்தியோ வருங்காலத்தை பத்தியோ யோசிக்கவே வேணாம். இந்த நிகழ்காலத்தை எப்படி வாழ்வதுன்னு யோசிச்சு எல்லாத்தையும் சரியா செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கைன்றது உன் வருங்காலன்றது ராஜயோகம் நிறைந்ததாக, அனைத்து அம்சங்களும் கூடியதாக, அழகான முன்னேற்றத்தை உடையதாக ஆகிவிடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போகாத அளவுக்கு உன்னை உயர்த்தி வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. இந்த உலகத்துல நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் 1000 இருக்கு. எப்போதும் எல்லாரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள். மற்றவங்க எல்லாரும் உன்னை மதிக்கும்படியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வச்சு மரியாதை கொடுக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான தனித்துவத்தோடு உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போறேன். நீ வாழ போறது சில காலங்கள் மட்டும்தானே. வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் எப்போதும் உண்மையான முகத்தோட வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்க பார்வைக்காக நீ முகமூடிய போட்டுக்கிட்டு அலைய வேண்டாம். உன் இறுதி காலம் முழுவதும் உன் கடைசி காலம் வரையிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி தருவேன். நீ அடுத்தவங்களுக்காக பேச ஆரம்பிச்சினா, அடுத்தவங்களுக்கு ஏற்றாறு போல அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நடிக்க ஆரம்பிச்சினா அப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டே முகமுடிய போட்டுக்கிட்டே வாழ வேண்டியதாகிவிடும். அதனால அடுத்தவங்களுக்கு நீ யோசிக்காம, அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா நினைக்காம, உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ யோசிச்சு உனக்கேற்றாற் போல வாழ்ந்து விட்டு போ. உன் மனசுல இருக்கிற கவலைங்கிறது பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய காத்த போலதான். காத்து உள்ள இருக்கிற வரைக்கும் பலூன் பெருசா தெரியும். ஆனா ஊதுனா பெருசா ஊத ஊத அந்த பலூன் உடைஞ்சு போயிடும் அல்லவா. அதனாலதான் மனசுல இருக்கிற கவலைகளை அதிகப்படுத்திக்காம அதை காத்தோடு காத்தா கரைச்சு விட்டுருன்னு சொல்றேன். நான் உனக்குள்ள இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என் தங்கமே. மற்றவங்க செய்யற தவறுகளையும் அதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையையும் நீ கண்ணார பார்த்துக்கிட்டு தானே இருக்க. தப்பு செஞ்சவை எல்லாம் அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் இந்த கலிகாலத்தில் நீ தவறே செய்யக்கூடாதுன்னு முடிவிடு. மனசால ஒவ்வொருத்தர் அனுபவிக்கிற வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணமே அவங்க இதுக்கு முன்னால செஞ்ச தவறுகள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல நீ தவறே செய்யாம நல்ல பிள்ளையாக நல்ல மனசோடு நல்ல குணத்தோடு வாழ பழகு. உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்படியும் உனக்கு சந்தோஷமே கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன் என் செல்லமே. எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கே கஷ்டம் இருக்கேன்னு சும்மா சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீனா, பிரச்சனைகளை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அதுதான் இன்னும் அதிகமாகுமே தவிர பிரச்சனைகள் குறையவோ நீங்கவோ செய்யாது. அதனால முதல்ல உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசி. அதற்கான 1000 வழிகளை உன் கண்ணெதிரையே நான் காட்டுறேன். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய முயற்சி செஞ்சினா நானும் உனக்கு உதவி செஞ்சு பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவேன். இது உன்னுடைய வாழ்க்கை, இதை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த அவசர உலகத்துல உனக்கு உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள். நீ நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். எக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் என் செல்லமே. அடுத்தவர்கள் செய்கிற காரியங்களில் உள்ள குறைகளை சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத, காயப்படுத்தாத. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களும் யாருமே இல்லை. இந்த உலகத்துல பிறந்தது முதல் இன்று வரையும் நீயும் புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிட்டே தானே இருக்க.
நிறைய விஷயங்களை திருத்திக்கவும் மாத்திக்கவும் செய்து கொண்டுதானே இருக்கிறாய். இதை மறந்துடாத. யார் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அதை குத்தி காட்டாம குறை சொல்லாம அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல பழகு. நீ எதற்கும் ஒத்துக்கொள்ளாம சண்டை போடுறதை காட்டிலும் எதையும் ஏத்துக்காம மனக்குறையோடே வாழ்வதை காட்டிலும் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனதை பக்குவத்தை உண்டாக்கிக்கொள். உன்னை சுத்தி யார் இருந்தாலும் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் நீ எப்போதும் நீயாக உனக்கு பிடிச்ச காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் தங்கமே. கெட்ட குணங்கள் உன் வாழ்க்கையில இருந்ததுன்னா அது உன்னையும் உன் வாழ்க்கையும் சீரழிச்சிடும். அதனால நல்ல குணங்களை எப்போதும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. உன்னை யார் குறை சொன்னாலும் அவங்க பாட்டுக்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்னு கவலைப்படாம உன் வேலைகளை செய்ய பழகு. கடல் தண்ணியில ஒரு சின்ன கல்லை எரியும் போது அது கடலுக்குள் மூழ்கி காணாமல் போவதை போல உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் காணாமல் நான் போக செய்வேன். நீ எப்போதும் கடல் போல நிலையானதாக நிரந்தரமானதாக இருந்துவிடு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்காகவும் யாரிடமும் போய் கையேந்தவோ மண்டியிடவோ தேவையில்லை. தன்னம்பிக்கையும் முயற்சியும் உள்ள நீ வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டாயேன் செல்லமே. உன்னை பத்தி யார் என்ன குறை சொன்னாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதன்னு நான் சொன்னேன் அல்லவா? அதே போலதான் உன்னை பத்தி யாராவது நிறைவாய் நல்ல விதமாய் பாராட்டி சொன்னாலும் நீ முகத்துல எந்த உணர்ச்சியையும் காட்டிக் கொள்ளாதே. நல்லதோ கெட்டதோ குறையோ நிறையோ எல்லாத்தையும் சமமாய் எடுத்துக்கொள்ள பழகு. ஒரு நாள் எல்லாமே தானாவே மாறிடும்னு எதிர்பார்த்து எதையும் முயற்சி செய்யாம சும்மா உக்காந்து வாழ்க்கையை வீணடிக்க முடியாதல்லவா? உன் வாழ்க்கை மாறணும்னா அதற்கான எல்லா முயற்சிகளையும் நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி முயற்சி செய்யும் போது உடனே எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாது. உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து நம்பிக்கையோடு மன உறுதியோடு முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் மாத்தி காட்டுவேன். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷத்தை அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணானது தானே. நல்லது நடந்ததுன்னா சந்தோஷத்தை அனுபவி, கெட்டது நடந்ததுன்னா அனுபவ பாடத்தை கத்துக்கோ. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில நீ தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தினமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உன் நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி, நீ மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு வேலையை வாங்கினா அதுக்கு தகுந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுத்துடு. நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம இருந்தார் அதே என் செல்லமே. அப்படி நீ செய்யும் போது அவர்களுக்கு உரிய ஊதியத்தை அவர்கள்ட்ட கொடுத்துடும் போது அது அவங்களுக்கு உன் மேல இன்னும் மரியாதையை அதிகப்படுத்தும். நீ எப்போதும் தான தர்ம காரியங்களை செய்யும் போது கோபப்படவோ கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கவோ கூடாது. ஏன்னா கோபப்பட்டு வேண்டா வெறுப்பாக செய்யும் தானமும் தர்மமும் அடுத்தவங்களை திட்டி காயப்படுத்தி செய்யக்கூடிய தானமும் தர்மமும் ஒருபோதும் அதற்குரிய பலனை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் யாரிடமும் முகம் சுளிக்காம மூஞ்சியை காட்டாம எல்லாரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூட சாந்தமா அமைதியா பேசி அவங்கள அனுப்பி வையே. இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கும்போது எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ வர அனுமதிக்க மாட்டேன். நீ எப்போதும் மனசை போட்டு கொதிக்க வைக்காம அமைதியாக இருக்க பழகு. ஏன்னா கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியாது, ஆனா அமைதியா இருக்கிற நீரை ஊத்து பார்த்தீங்கன்னா அதில் உன் முகம் தெரியும். அதே போலதான் கோபமா இருக்கும்போது நீ என்ன செய்யறது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்றது உனக்கே புரியாது. அமைதியா இருந்தீனா பொறுமையாக எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை அமைதிப்படுத்தவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை நானே கொடுப்பேன் என்று சொல்லவே. உன் இலக்கு சரியாக இருந்தாலே ஆனால் அதை அடைவதற்கான வழிகளும் தானாகவே பிறக்கும். உன் எண்ணங்கள் சீராக இருக்குமே ஆனால் நீ செய்யும் செயல்களும் வெற்றிகரமாக முடியும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா ஒருபோதும் தோத்து போக மாட்ட. கீழே விழுந்தாலும் துணிவோடு தைரியமாக எழுந்து நிற்க பழகு. உன் வாழ்க்கைங்கிற வரலாற்றுல உனக்கு கண்டிப்பாக வெற்றி வருமே தவிர தோல்வி வர விடமாட்டேனே செல்லமே. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும்
அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. நீ என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் எப்பொழுதுமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கவும் செய்யதான் செய்யும். அப்படி யாருக்காவது உதவியை தொடர முடியாத பட்சத்தில் இத்தனை நாள் நீ செஞ்ச உதவியை எல்லாம் மறந்துட்டு அவங்க உன்னை எதிரியாக நினைச்சு பேசினாலும் நீ கோபப்படாத, பொறுமையாக இருந்துவிடு. உன்கிட்ட இருந்து உதவி கிடைக்கிற வரைக்கும் உன்னை பாராட்டி உன் நிறைகளை சொன்னவர்கள், உன்னை புகழ்ந்து பேசியவர்கள், உன்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு உன் குறைகளை கூறி உன்னை இழிவாக பேசினாலும் கூட நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. நீ செய்யும் தர்ம காரியங்களை மட்டும் நீ ஒருபோதும் நிறுத்திடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் அவங்களுக்கு உன் அருமை பெருமை தெரியலைனாலும் இந்த வராகி அம்மா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கதால நீ செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் உரிய பலனை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில நீ உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேறி செல்லும் போது உன் கூட இருக்கிறவங்க உன்னை பார்த்து பொறாமப்பட்டு அழிக்க முயற்சி செய்வார்கள். உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வார்கள். ஆனா நீ அது பார்த்து பயந்து பாதியில நின்றுடக்கூடாது. வாழ்க்கையை ஜெயிக்கணுன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். எந்த சோர்வும் அடையாம கலகலப்பாக நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை பயணம் தானாகவே வெற்றி உடையதாக மாறிடும் என் செல்லமே. உன்னுடைய கடமை எதை நீ செஞ்சாலும், உன்னுடைய பொறுப்புகள் எதை நீ நிறைவேற்றினாலும் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் செஞ்சினாலே அதன் முடிவு மகிழ்ச்சியானதாக இருக்கும். வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் சேர்த்துக்கிட்டே இரு. அது கண்டிப்பா உனக்கு ஒரு கட்டத்துல முழுமையான மாபெரும் வெற்றியை கொடுக்கும். எப்போதும் இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவே அவசியமில்லை. நீ யாருடன் பழக வேண்டும், யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், உரிமை எடுத்துக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இரு. ஏன்னா உன் சேர்க்கை சரியாக இருந்தாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். தவறான மனிதர்களையும் தவறான நட்புகளையும் உன் கூட வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை கெட்டு போய்விடுமே செல்லமே. நீ காத்துக்கிட்டு இருக்க, நீ எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் கொடுக்க தான் போறேன். ஆனா எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. வெற்றி உன் வசமாக வந்து சேரும் வரைக்கும் நீ களத்தில் இறங்கி போராட தயாராகு. உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களே நீ எப்படி செஞ்சேன்னு ஆச்சரியப்பட்டு உன்னிடம் வந்து பேசத்தான் கேட்க தான் போறாங்க. உன்னை சுலபமாக வீழ்த்திடலான்ற நினைக்கிறவங்க நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுவேன்னு உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை வச்சு அவர்களை தோற்கடித்து காட்டு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ அனைத்தையும் இழந்து தனியாக நின்றாலும் உன்னை தேடி வந்து உதவி செய்யக்கூடியவளாக இந்த தாய் நான் இருக்கேன். நீ ஒருத்தரை தேடி போய் உதவி கேட்டும் அவங்க ஏதாவது பொய்யான வெற்று காரணத்தை சொல்லி உனக்கு உதவி செய்யாம உன்னை தட்டி கழிச்சாங்கன்னா அதற்குரிய தண்டனையை என் மூலமாக அவர்கள் பெற்றே தீர்வார்கள். உனக்கு உதவி செஞ்சவங்களையும் மறக்காத, உதவி செய்யாம உன்னை நட்டாத்துல விட்டவங்களையும் உன் காலம் முழுவதும் நீ மறக்காதே. இந்த கலியுக காலத்துல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு கொடுக்கதான் செய்யும். நீதான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகணும். எப்பவும் என்னால முடியுன்ற தன்னம்பிக்கையோடு நீ நின்னா மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமே செல்லமே. ஒரு சிலர் தங்களது இதயத்தை தூய்மையாக வச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உனக்கும் உதவாத சில தத்துவங்களை கத்துக்கிட்டு உன்கிட்ட விவாதம் செஞ்சும் வாதம் செஞ்சும் உன்னை ஏளனம் செஞ்சுக்கிட்டும் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்கள அவங்களே புகழ்ந்து பாராட்டி பேசிக்குவாங்க. என்னாலதான் அது நடந்துச்சு, நான் தான் அதை செஞ்சேன், என் மூலமா தான் உன் வாழ்க்கையில இது மாறுச்சுன்னு தற்பெருமையும் சுயப்பெருமையும் பேசி தம்பட்டம் அடித்து கொள்ளும் மனிதர்களை நினைச்சு நீ கோபப்படவோ வருத்தவோ செய்யாதே. ஓம் வராகி போற்று.